ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ஓரா மீன். இதில் இருக்க ஸ்கின்னை எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்கின் நல்ல பிளாக் அண்ட் ரஃப்பாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு இண்டிவிஜுவல் மசாலா நிறைய கிடைக்குது. ஆனால் ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் மசாலா வச்சு கிடையாது, என்ன மீன் அப்படின்றத வச்சு தான் இருக்குது. ஒரு நல்ல மீனை வெறும் மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலாவை பெரட்டி வறுத்தாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பட் நார்மலான மீனை நீங்கள் என்ன தான் நல்ல டேஸ்டான நிறைய ஸ்பைசஸ் சேர்த்த மசாலா சேர்த்து வறுத்தாலும் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட மீன், பாறை, வஞ்சிரம், சங்கரா, பன்னி, இன்னும் நிறைய மீன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டாக இருக்குது. வஞ்சர மீன் இப்போ மட்டனை விட ரேட்டாக இருக்குது. சொல்லப்போனால் மட்டனை விட மீன் தான் உடம்புக்கு நல்லது. அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் மக்கள் மீனை தேடி வாங்கி சாப்பிட்றாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயந்தான். இந்த ஓராவை பற்றி சொல்லணுன்னா டேஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, மஞ்சள் தூள், காரத்தூள் இது தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலாலே நாங்கள் நிறைய ஸ்பைசஸ் போட்டு அரைக்கிறதுனால மீன் மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் குழம்பு மசாலா அரைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன், எந்தெந்த பொருள் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணுன்னு. இன்னும் ஃபிஷ் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபிஷ் வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு நீங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க.